ஃபீஸ் கட்ட முடியாத கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறேன் ஐயா, துதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள கஷ்டம், கவலை, கண்ணீர், பிரச்சனை, கடன் பாரம் ஆண்டவரே வட்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஐயா, வருமானத்துக்கு மிஞ்சி செலவு செய்து ஆண்டவரே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து பயங்கரமான கடலை சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவருடைய கடன் பாருங்கள் நீங்க முடியாத உதவி செய்யுங்கப்பா. ஆடம்பர வாழ்க்கை வாழாதபடிக்கு கர்த்தர் கொடுத்த வருமானத்தில் ஆண்டவரே அவர்கள் சிக்கனமாக குடும்பத்தை நடத்தும்படியாக தேவரே அந்த குடும்பங்கள் மனமாற தேவரே நீர் அனுக்கிரகம் செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா கணவன் மனைவி பிரிந்து இருக்கிற பிள்ளைகள் சேர்ந்து வாழ முடியாத உதவி செய்யுங்க. கணவர் உள்ளத்துல பேசுங்க, மனைவி உள்ளத்துல பேசுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு கணவன் மனைவி சேர்ந்து வாழும்படியாகவும் திருமண தடைகள் இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே திருமணம் நிச்சயிக்கப்பட்டோ மற்ற தேவைகள் எல்லாம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. தடைகளை நீக்குகிற தேவன் ஆண்டவரே திருமணங்களை கைக்கூடி வர பண்ணுங்க. குடும்பங்களை நீர் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா குழந்தை பாக்கியத்தை தருகிற நீர் ஆண்டவரே. பிள்ளை பெறாத மறுபடியும் மகிழ்ந்து களி கொடு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார்னு பார்க்கிறேன் ஐயா. ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி நீர் கொடுக்கிறது ஆண்டவரே. உம்மாலதான் பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா. அந்த கனிகளை நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து உண்மையிலே மகிழ பெறுங்கப்பா. பிள்ளைகளுக்கு கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தைகளே என்று இயங்குகிற பெற்றோருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்கள் மனக்குமுறலை நீர் அறிந்திருக்கத்தாவே ஆண்டவரே அவர்கள் மகிழும்படியாக ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உண்மையிலே ஆண்டவரை மகிழும்படியாக தேவரீர் அனுக்கிரகம் செய்வீராக. அப்பா அம்மை துதிக்கிற ஆண்டவரை. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பண தேவைக்காக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை கட்டுமான பொருட்கள் வாங்க முடியாத இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த பிள்ளைகளோட தேவைகளை நீ சந்திக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. சீக்கிரமாய் வீடு கட்ட முடியாத தேவரீர் அனுக்கிரகம் செய்யுங்க. வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திங்க. பண தேவையை சந்திங்க. கட்டுமான பொருட்கள் வாங்க முடியாத தேவரீர் அனுக்கிரகம் செய்யுங்க. அது மாத்திரமல்லையா வீடு இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வீடு வாசலை ஏற்படுத்துகிற நீர் ஆண்டவரே. அப்பா வீட்டை நீர் கட்டி கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் கர்த்தர் தாமே நல்ல சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஜப குறிப்புகளை கேட்டு பதில் தர முடியாத ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் நீ செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களோட விசுவாசத்தை நீர் வார்த்திக செய்வீராக அப்பா. சோத்ரையா யாரெல்லாம் இந்த வேலையை எங்களை தாழ்த்தி இந்த கருத்தில் ஒப்புக்கிறார்களோ அந்த மக்களுடைய ஜபங்களை எல்லாம் நீர் கேட்டு அந்த சமாதானத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துக்கிறோம், ஒப்புக்கிறோம். தேவன் பெரிய காரியங்கள் செய்யுங்க. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபங்களும் நல்ல பிதாவே. முக்கியமான ஜப குறிப்பு வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் மாம்ச இச்சையில் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளவும் தேவன் அவர்களை பாதுகாக்கும் நாம் ஜெபிப்போம். அடுத்தபடியாக பிள்ளைகளால் கைவிடப்பட்டு எத்தனையோ பெற்றோர் இருக்கிறாங்க. என் பிள்ளை என்னை பார்க்கல, என் மகன் என்னை பார்க்கல, என் மகன் என்னை பார்க்கல அப்படின்ட்டு ரொம்ப பெற்றோர் வந்து அங்கலாய்க்கிறாங்க, ஏங்குகிறாங்க. பிள்ளைங்க எங்களை கைவிட்டுட்டாங்களேன்ட்டு. பிள்ளைங்களுக்காக தான் அந்த பெற்றோர் எவ்வளவோ செஞ்சுருப்பாங்க. முதிர் வயதில் அவங்க வந்து பெற்றோரை தள்ளி விடுறாங்க. அந்த பெற்றோர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அப்புறம் கணவனால் கைவிடப்பட்டு வாழ்க்கையை இழந்து நிற்கிற சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு புது வாழ்வு தர ஜெபிப்போம். அன்பின் தேவனே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே மை துதிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே வாலிபன் நாட்களில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிபன் நாட்களில் பிள்ளைகள் ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு தங்களோட வாலிப பிரார்த்தி தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழும்படியாக ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்கப்பா. இந்த வாலிப நாட்களில் கர்த்தாவே உலகத்தின் பாவங்களையும் இச்சைகளையும் விழுந்து விடாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாக்க முடியாத ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா உண்மை குறித்ததான ஒரு பயத்தை கொடுத்து உண்மை உறுதியாக பற்றி பிடித்து தங்களை முற்றிலும் உமக்கு ஒப்பு கொடுத்து எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற தேவரே நீர் அனுக்கிரகம் செய்வீராக. அந்த பிள்ளைடைய ஆண்டவரே அப்பா வாழ்க்கையை நீர் பாதுகாத்து கொடுப்பீராக ஆண்டவரே மை துதிக்கிறேன் ஐயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே எத்தனையோ பெற்றோர் ஆண்டவரே பிள்ளைகள் கைவிட்ட நிலைமையில இருக்கிறாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் எங்களை பார்க்கலையே கவனிக்கலையே என்று ஏங்குகிற பிள்ளைகள் உண்டு, அங்கலாய்க்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அப்போ ஏற்பட்ட பெற்றோர்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. கர்த்ததாமே அவர்களை ஆற்றுவராக ஆண்டவரே, தேற்றுவராகப்பா. அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நீ சந்திக்க முடியாத ஜெபிக்கிற ஆண்டவரே.
ஆண்டவரே. எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே கணவர்கள் கைவிட்டு விட்டு ஆண்டவரே அப்பா அந்த பெண்களை அனாதையாக விட்டு விட்டு போயிடுறாங்க ஆண்டவரே. அந்த கணவன்மார்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த பிள்ளைகளுக்கு நீர் புது வாழ்வு கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை நீர் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. துதிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குறிப்பையும் ஒவ்வொரு ஜப குறிப்பையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன். கர்த்தர் ஆமேண்டமாக பதில் தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. நிச்சயத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் காத்திருப்பு வீணாக கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. சாட்சிகளை ஏற்படுத்துவீராக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம இப்போ துதி ஆராதனைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி நம்ம கேட்க போகிறோம். கால் நீட்ட முடியாத அளவுக்கு செயல்படும் ஒரு சாட்சி நாம் கேட்க போகிறோம். நன்மங்கலத்திலிருந்து வந்திருக்கிற அருமையான ஞானமேரி சகோதரி சுருக்கமாக ஒரு சாட்சியை கொடுப்பாங்க. அது பின் புதிய ஆராதனைக்கு சென்று நாம் கர்த்தருடைய செய்திக்காக கடந்து செல்லலாம். கர்த்தர் பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகுதாக. என் குடும்பத்து ஐயாவுக்கு பல வருஷமாக தெரியும். ஆனால் என் குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலையில் அநேக போராமையிலையும் கட்டுலையும் சாபத்திலையும் நிறைய நாள் இருந்தது. ஆனால் நான் சகோதரனை பற்றி ஒய்த்தமாக சொல்ல எனக்காக அநேக நேரம் பாரப்பட்ட 7 ஜப வீட்டில் நண்பு சகோதரி சகோதரன் பிள்ளைகளாம் ரொம்ப பாரப்பட்டாங்க. அதே மாதிரி என் மகனுக்கும் பத்மாவுக்கும் வாழ்க்கையில் ரொம்ப வாழ்க்கை இல்லாதபடிக்கு அவங்களுக்கு எந்த இடம் வந்தாலும் செட் ஆகாதபடி இருந்தது. 3 வருஷத்துக்கு முன்னே எங்கள் பத்மாவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தோணியா. நான் அப்போ கூட வேணான்னு இந்துல வேணாம் ஐயான்னு சொல்லி நான் பண்ணேன். அவளுக்கு வாழ்க்கை செய்யணுன்ற ஒரு பிடிவாத ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நான் வேணாம் ஐயா ஜபிக்கும் போதெல்லாம் கூட சொல்லுவேன். இல்லை அவள் விருப்பப்பட்டுருக்கிறா, இதை நீ செய், கர்த்தர் மாற்றுவாருன்னு பிடிவாதமாக என்னோட இருந்து எனக்கும் ஆறுதலை சொல்லி அந்த திருமணத்தையும் நினச்சி பார்க்க முடியாதபடிக்கு ஆண்டவர் ஒரு மகிமையாக நடத்தி தந்தார். என் பிள்ளை வாழ்க்கையிலையும் அவன் அநேக நேரத்தில் எல்லாருக்கும் 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணி தம்பி கல்யாணம் பண்ணி நிறைய வீடு கட்டி நிறைய கடன் இருந்தான். ஆனால் அவனை ஒரு நாயாக கூட மனசனாக ஒருத்தரும் மதிக்காதபடி ரொம்ப மனசு உடஞ்சி போய் அவன் வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிருந்தான். அவனுக்காக பார்க்காத பொண்ணு இல்லை. நிறைய இடத்துல பார்த்தோம். ஐயா பார்த்துருக்காரு, சபையில் பார்த்துருக்குறோம், நாங்கள் சொந்தமாகவும் நிறைய இடத்துல பார்த்தோம். நான் பார்த்து ஜபித்து ரொம்ப சோர்ந்து போய் இந்த ஆண்டு கூட நான் ரொம்ப வெறுத்து போய் கல்யாணமே இவனுக்கு நடக்காதுன்ற ஒரு முடிவில் நான் விட்டுட்டேன். நான் ஜபித்து கூட நான் ரொம்ப மனசு உடஞ்சி போய் விட்டுட்டேன். ஆனால் எதிர்பாராத இந்த இடத்துல இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஆயத்த பண்ணார். எனக்கு அடிக்கடிக்கு ஐயா ஆறுதல் சொல்லுவார். நிச்சயமாக ஆண்டவர் நம்பு, ஆண்டவர் செய்வார்னு. அவனுக்கும் வரும்போதெல்லாம் ஆறுதல் சொல்லுவார். வீட்டுக்கு வந்து ஜபிக்க செய்வார். ஆனாலும் அந்த பொண்ணை பார்த்து கூட நான் அந்த பொண்ணை போய் பார்க்கவோ கொள்ளவில்லை. இந்தியில் இருக்குது இந்த பொண்ணுன்றதுனால நான் போய் ஒரு நாளும் அந்த வீட்டுக்கு நான் போனதில்லை. பத்மா எங்கள் சொந்தக்காரர் மற்றவங்க போனாங்க. அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் போனதில்லை. ஆனால் அவங்க வீட்டிலாம் கேட்டாங்க, அவங்க வாழை பொறுத்து அவங்க பொண்ணு மாமியாரோட. ஆனால் அவங்க ஒரு தடவை கூட அந்த வீட்டுக்கு வர மாட்டேன்றாங்க, போக மாட்டேன்றாங்க. பொண்ணு கட்ட அவங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நாங்கள் இல்லை அவங்க எதுக்கும் வர மாட்டாங்க. இப்படியாப்பட்ட காரியத்தெல்லாம் அவங்க தொட்டுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி சமாளித்து பண்ணாங்க. ஆனாலும் கர்த்தர் கிருபினால அந்த கல்யாணத்தை தேவன் மகிமையாக எங்கள் இடத்துல ஒரு பைசாவும் இல்லை. ஏன்னா பத்து கல்யாணத்துக்கே அவன் அம்மனே தனியாக 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கி பத்து கல்யாணத்துக்கு அது 10வது அவங்க அப்பா கொடுத்தாரு. அந்த மாதிரி அந்த கல்யாணத்தை முடிகிறதுக்கும் அந்த கல்யாணம் கூடுறதுக்கும் கிருபியாக இருந்தது. இந்த கொரோனா நேரத்தில் அவனுக்கு நான் போகாதபடிக்கு இருக்கிற பணத்தை வச்சு நிச்சயம் பண்ணோம். ஆனால் அந்த கல்யாண நேரத்தில் எங்ககிட்ட 1 ரூபா பணம் இல்லை. ஐயான்னு அன்றைக்கி நானும் மகனும் தனிமையாக ஒரு நாள் ஜெபிச்சுட்டு போனோம். அதுபடியாக பணத்தை கிடைக்கும் கர்த்தர் கிருபை செய்தார். அந்த கல்யாணம் நினச்சி பார்க்க முடியாதபடிக்கு தேவன் மகிமையாக அந்த கல்யாணத்தை நடத்தினார். ஆனால் ஜெபத்தை கேட்டவர் அந்த சகோதரி இப்போ சொன்னபடியாக அநேக நாள் அவனுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறேன். நான் ஜெபிச்சு ரொம்ப சோர்ந்து போனேன். ஆனால் நான் முடியாதுன்ற நேரத்தில் என் தேவன் எனக்கு வெட்கப்படுத்தாதபடிக்கு தேவன் கிருபை பாராட்டினார். ஜெபிச்ச 7 ஜனத்துக்காக ஐயாக்காக கோடியான கோடி நன்றி. தேவன் நாம மாட்ட மகிமைப்பட முடியாது. அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை உண்டு. இவங்க கணவர் ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சிக்காயிட்டா நீ எந்த டாக்டர்கிட்ட கூட்டு போங்களேன் அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. சிக்னல் தான் கொடுப்பாங்களா மோகன் பாஸ்டர் வரணுன்ட்டு.
ஃபோன் பண்ணுவாங்க, என்னை கண்டன ஒரு சிரிச்சுட்டு எந்திரிச்சிருவாங்க. அவங்களுக்கு அப்படி ரொம்ப அன்புள்ள ஒரு சகோதரன் வரதன் தான், அவங்க பேர் வரதன். கர்த்தர் அந்த குடும்பத்தில் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார். சீக்கிரமே உங்கள் கடன் பிரச்சனைலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆயிடுவீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதே மாதிரி எந்தெந்த குடும்பங்களில் திருமணத்திற்கு தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிங்க, நல்லா வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் துதி ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறோம். இந்த பெர்க்மன் செய்ய பாடல் புக்கில் 2-3 புக்கு இருக்குது. அதில் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமேன்னு ஒரு பாடல் இருக்கும். அதை மாத்திரம் எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் புக்கை பின்னாடி ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அப்பா வீட்டில் எப்பவும் சந்தோஷமே ஒரு பாட்டு இருக்கும். பெர்க்மன் செய்ய பாடல் புத்தகத்தில் 32வது பாடல் நினைக்கிறேன். பின்னாடி அங்கே கொஞ்சம் புக்கெலாம் கொடுத்து விடுங்க. உற்சாகமாக படிக்க போகிறோம் நம்ம, சரிங்களா? யாரும் சோகமாக இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் நல்லதே செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க, சரிங்களா? இப்போ பாருங்களேன், கொஞ்சம் இப்படி பாருங்க. என்ன காலமே இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் மகா எப்போ வருவா, வீட்டுக்கு எப்போ வருவா அப்படின்ட்டு ஒரே ஏக்கம் மனசுல. காலிங் பெல் சத்தம் கேட்ட உடனே ஒரு 1000 வாட்ஸ் இல்ல பவர் உள்ள போன மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு என் மகளை பார்க்கறதுக்கே அவ்வளவு சந்தோஷம்னா, எங்க வீட்டுக்கு வந்துட்டான்னா அவ்வளவு பெரிய சந்தோஷம்னா, ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? சந்தோஷமா இருப்பீங்களா, துக்கமா இருப்பீங்களா? அப்ப ஏசப்பா அவர் பயங்கரமான வல்லமை நிறைந்தவர். வேதம் சொல்லுகிறது, அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஆமென். துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த அப்பா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல ஏசப்பா இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல ஏசப்பா இருக்கிறார். அப்ப எப்பவுமே என் மகன் வர்ஷிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை மக்களை பார்த்து கேட்பா. யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? கேள. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? பொய் சொன்னவங்க அவ்வளவு பேரும் கை தூக்குங்க பார்க்கலாம். சந்தோஷமா நம்ம இருக்கணும். ஆமென். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் படிக்க போகிறோம். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா
கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அப்படியே எந்திரிச்சிருப்போமா எல்லாரும்? அப்படியே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நேரத்துக்கு உற்சாகமாய் தேவனை ஆராதிக்க போகிறோம். மகிழ்ச்சி நம்ம உள்ளத்துல இருக்கணும். சந்தோஷம் நமக்குள்ள வரணும். ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கு தானே. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நீங்க பாட்டு படிக்கிறத பார்த்தா சந்தோஷமா படிச்ச மாதிரி தெரியல.
நானும் உன் முகத்தை பார்க்குறேன், யாராவது கொஞ்சம் சிரிப்பாங்க, நான் பயப்படவே மாட்டேன். நீங்கள் சிரிச்சா, நான் சிரிச்சாதான் நீங்கள் பயப்படணும். நல்ல சந்தோஷமா படிக்கணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு கண்மலை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு பக்தன் பாடுகிறான், எந்த கண்மலை ஆனவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. அப்போ அவரை நம்ம ஆராதிக்கும் போது அந்த கண்மலைங்கிறது உடைக்க முடியாதது, யாராலும் உடைக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு கண்மலை. அதற்குள் தான் ஆண்டவர் நீரூற்றை வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நாங்க துதி ஆராதனை முடிச்சு செய்திக்கு போறோம். உடைக்க முடியாது, எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, சாத்தியமே ஆகாது, இனிமே என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது அப்படின்னு நீங்க சில காரியங்களை உங்க மனசுல வச்சிட்டு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அது கிடைக்கவே கிடைக்கும், அது நடக்கவே நடக்கும், அதை தடுக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கண்மலை தான் இயேசு. அந்த கண்மலை தான் இயேசு. நம்ம நினைப்போம் இதுக்குள்ள இருந்து எப்படி தண்ணி வர போகுது அப்படின்ட்டு. ஆண்டவர் சொன்னாரு, நான் இயேசு, அந்த கண்மலையோடு நீ பேசு. அல்லேலூயா. நான் இயேசு, அந்த கண்மலையோடு நீ பேசு, உள்ள இருந்து நீரூற்றுகள் என்ன செய்யும்? புறப்படும். இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? தடைகள் எல்லாம் உடைய போகிறது. இப்ப எல்லா தடையும் உடையும். இப்போ ஆண்டவர் இந்த நேரத்துல நம்முடைய பலவீனமா நம்ம இருக்கலாம், அவர் கூட நினைக்கலாம் நம்மளால எதிர்த்து நிற்க கூட முடியலன்ட்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இப்போ ஒரு அற்புதம் செய்வாரு. நிச்சயமா ஒரு அற்புதம் செய்வாரு. நம்முடைய மனக்கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவாரு. துன்பங்கள், துயரங்களை மாற்றுவாரு. நிச்சயமாக உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். அல்லேலூயா. என் கண்மலை ஆனவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. துதிக்கிறோம். இதோ நாங்கள் செய்திக்காக கடன் செல்ல போகிறோம். அப்பா, இந்த நாளிலே செய்தி கொடுக்கிற மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருகின்ற எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய பிரசன்னத்தால் இந்த இடம் நிரப்பப்படட்டும். சரீர பலவீனங்கள் நம்முடைய செய்தியை கேட்பதற்கு தடையா இருக்காதபடி இயேசுவின் நாமத்தினாலே சரீர பலவீனங்கள் எல்லாம் உங்கள் சரீரத்தை விட்டு விலகி ஒரு புதிய பலன் உண்டாகும்படியாக
புதிய பலன், எலும்புகளிலே, நரம்புகளிலே, கால்களிலே புதிய பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாக தேவனுடைய வல்லமையினால் அது நடக்கட்டும் ஆண்டவரே. தடையில்லாத ஒரு செய்தி நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். பிரியமானவர்களே, ஒரு சின்ன அறிவிப்பை கொடுத்து நான் செய்தி மக்களை கொடுத்துட்றேன். வருகிற சனிக்கிழமை காலமே 10:30 மணிக்கு கர்த்தருடைய நாம மயமுண்டாம்படி ஒரு உபாச ஜெபம் இந்த இடத்துல உட்காருங்கம்மா இருக்கும். சரியாக 10:30 ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடியும். உங்களுக்கு மதிய உணவுங்க ரெடி செய்யப்பட்டிருக்கும். கர்த்தருடைய செய்தியை கொடுப்பதற்கு அருமையான ஜோன்ஸ் பாலசிங் என்ற ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரமா பொலிச்சூர்ல இருந்து வராங்க. யாரெல்லாம் வருவீங்க? கையை வைத்துறவங்களாம் கண்டிப்பா வந்துடணும், சரிங்களா? சனிக்கிழமை காலமே 10:30 மணிக்கு, சரிங்களாம்மா? நல்ல வல்லமை நிறைந்த ஊழியக்காரங்க. வியாதி, பலவீனங்கள், மனப்பிரச்சனைகள் எது இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும்படி நீங்க கடந்து வாருங்க. இப்ப செய்தியை கொடுக்கும்படி அருமையான தனசலி அம்மாவின் அழைக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தி அவங்களை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் நம்ம ஒருமனப்பட்டு ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நம்முடைய இருதயத்தை நாம் தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் இந்த வேளையில் நாம் காத்திருப்போம். தேவன் நம்மோடு பேசுவாராக. எடுத்தவங்க வாசிங்க. முதலாவது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமை, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த வேளையில வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து ஆண்டவர் இந்த வேளையில சொல்றாரு, நீ பயப்படாதே. ஒருவேளை என்னென்ன பயத்தோடு நீங்க வந்திருந்தாலும் இந்த வேளையில கர்த்தர் உங்களை பார்த்துன்னு சொல்றாரு. வியாதினாலோ அல்ல உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது, நீ அந்த போராட்டத்துக்காக நீங்க இந்த வேளையில வந்திருப்பீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வேளையிலே சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கேடகமாய் இருக்கிறாராம். கேடகம்னா என்னன்னு தெரியுமா? கேடகம் யுத்தங்கள் வரும்போது பழைய காலத்துல என்ன செய்வாங்க, அம்பு அந்த மாதிரி ஈட்டி இதை வச்சு யுத்தம் பண்ணும்போது அந்த பகைவர்களுடைய அம்புகள் அவர்களை தாக்காதபடி என்ன செய்வாங்க, கேடகத்தை பிடிச்சிடுவாங்க. அப்படின்னா அது என்ன செய்யாது, அவங்களை தாக்காது, பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு கருவி. இந்த வேளையில ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன்றார். இன்னைக்கு கர்த்தர் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, அவர் உங்களுக்கு கேடகம். வியாதி வந்தாலும் சரி, எல்லாம் சத்துருவினால பிரச்சனைகள்னாலும் சரி, எந்த போராட்டங்கள் வந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் இன்னொரு வசனத்தில் சொல்றாரு, சங்கீதம் 81:14-11 தேவனாகிய கர்த்தர் கேடகமும் சூரியனுமானவராம். அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? சூரியனை போல இருக்கிறார். இந்த ஆண்டவர் சிருஷ்டித்த இந்த சூரியன் ஒரு வல்லமையான ஒரு படைப்பு. ஏன்னா இந்த சூரியன் இல்லைன்னா உலகம் இல்லை. சூரியன் இருந்தால் தான் என்ன செய்யுது, நமக்கு வெப்பம், ஒளி எல்லாமே நமக்கு கிடைக்குது. அப்படின்னா தான் அந்த வெப்பத்தினாலும் ஒளியினாலும் தான் சூரிய தாவரங்கள், மிருகங்கள், நாம் மனிதர்கள் கூட என்ன செய்யும், உயிர் வாழ முடியும். அதனால இந்த சூரிய ஒளி நமக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு கேடகமும் சூரியனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார். அதனால இன்னைக்கு கவலையோடு யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்க கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல வச்சுட்டு, ஆண்டவரை இப்போ நீங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, ஆண்டவர் எனக்கு கேடகமா இருக்கிறார், அவர் எனக்கு பலனா இருக்கிறார்னு நீங்க யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் தேவன் எப்படி இருப்பார், கேடகமா இருக்கிறார். இப்ப நம்ம ஒரு சில காரியங்களை பற்றி தியானிக்க போயிடும். கேடகமாக தேவன் யார் யாருக்கெல்லாம் இருப்பாருன்னு அவர் நான் கேடகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார், இன்னைக்கு நமக்கும் அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதனால ஆபிரகாம் இடத்தில் காணப்பட்ட, ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை சொல்லும் போது ஆபிரகாம் இடத்தில் காணப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, ஆபிரகாம் ஒரு விசுவாசிகளின் தகப்பனாக இருந்தான். விசுவாசித்தான், நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் கூட ஆபிரகாம் விசுவாசித்தான். அதனால ஆண்டவர் பார்த்து சொல்றார், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு கேடகமா இருந்தார்.
இருந்தார். அதுபோல இன்னைக்கு விசுவாசித்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கேடகமாய் இருப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும்போதெல்லாம் தேவன் அவனுக்கு கேடகமாய் இருந்து அவனை பாதுகாத்தார். உதாரணமாக நம்ம பார்க்கும்போது அவனுடைய ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் லோத்துவும் ஆபிரகாமோடு கூட என்ன வந்தாரு. ஆனா சூழ்நிலையினால அவங்க 2 பேருக்கும் அதிகமான ஆடு மாடுகள் இருந்ததுனால, அவங்க மேய்ப்பர்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுனால 2 பேரும் என்ன செய்தாங்க, பிரிஞ்சு தனித்தனியா போனாங்க. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, நீ கிழக்கு பக்கம் போனா நான் மேற்கு பக்கம் போயிறேன், உனக்கு எந்த பக்கம் போறதுக்கு ஆசையோ அந்த சைட்ல நீ என்ன செய்ய போ, நீ போறதுக்கு ஆப்போசிட் சைட்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தாரு ஆபிரகாம். அப்படி விட்டு கொடுக்கும்போது லோத்து ஒரு செழிப்பான ஒரு இடத்தை பார்த்து, இது நல்ல செழிப்பான இடம், நல்ல நம்முடைய ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு ஏற்ற இடம்னு சொல்லி அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை அவர் தெரிந்தெடுத்து என்ன செய்தார், அங்க போனாரு. அங்க போனா அந்த சோதோம் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு 5 ராஜாக்கள் என்ன செய்தாங்களாம், வந்தாங்களாம். இந்த சோதம் ராஜாவோடு சேர்ந்து 4 ராஜாக்களும் அவர்களுக்கு எதிராக 5 ராஜாக்களும் யுத்தத்துக்கு வந்தாங்க. அப்படி யுத்தம் பண்ணும்போது எதிராக வந்த ராஜா அந்த சோதம் ராஜாவை முறியடித்து அவனுடைய ஆட்கள் எல்லாத்தையும், அவனுடைய உடைமைகள் எல்லாத்தையும் தான் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி போகும்போது லோத்துவும் அந்த சோதம் பட்டணத்தில் இருந்ததுனால லோத்துவையும் சேர்த்து நினைச்சிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. இந்த செய்தியை ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே இவனுடைய தன்னுடைய சகோதரன் மகன், ஆனா அவன் என்ன செய்தான், பிரிஞ்சுதான் போனான். இருந்தா கூட அந்த வைராக்கியம் பாராட்டாம, விரோதம் பாராட்டாம தன்னுடைய சகோதரன் மகன், தன்னுடைய மகன் என்று அவன் என்ன செய்தான், அவனை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணான். அப்போ அவனுக்கு படைபலம்லாம் இல்லை. அவங்க ராஜாவுக்கு என்ன செஞ்சிருக்கோம், நிறைய படை வீரர்கள் இருப்பாங்க, நிறைய யுத்த வீரர்கள் இருப்பாங்க. ஆனா இவனுக்கு யாருமே கிடையாது. இவன் ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு முதலாளியா இருந்தான். அப்படி இருக்கும்போது இவன் என்ன செய்தான்னா, இவனுடைய வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அவங்க வீட்டில் உள்ள 318 பேரை மட்டும் கூட்டிட்டு அந்த ராஜாக்களை எதிர்த்து என்ன செய்தான், யுத்தம் பண்ண போனான். 5 ராஜாக்கள், இவன் கூட இருந்தது எத்தனை பேர், வெறும் 318 பேர். இவங்களுக்கு என்னது, யுத்தத்துல பயிற்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க என்ன செய்தாங்க, நல்ல யுத்த வீரர்கள், யுத்தத்துல பயிற்சி பெற்றவர்கள், திறமைசாலிகள், பலசாலிகள். ஆனா இவன் தன்னிடத்தில் இருந்த ஆட்களை கூட்டு போய் அந்த 4 ராஜாக்களை முறியடித்து தன்னுடைய சகோதரனை என்ன மீட்டு கொண்டு வந்தான். அவனுடைய சகோதரன் மட்டும் இல்ல, அந்த சோதம் குமார பட்டணத்துல யார் யாரெல்லாம் அடிமைப்படுத்திட்டு போனாங்களோ எல்லாரும் என்ன மீட்டு கொண்டு கொடுத்தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வெற்றி இவனுக்கு கிடைக்கணும்னா, இவனுடைய ஆட்களுக்கு 318 பேருக்கு யாருக்கும் எந்த சேதமும் இல்லாதபடி தேவன் அவர்களை பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார்? தேவன் அவர்களுக்கு எப்படி இருந்தார், கேடகமா இருந்தார். எதிரிகளுடைய அம்புகளோ வில்லோ எதுவுமே இவர்களை தாக்காதபடி தேவன் அவர்களை பாதுகாத்தார். அதனால யார் யாரெல்லாம் ஆண்டவர் விசுவாசத்தை அவரை உறுதியாய் பற்றி கொள்கிறீர்களோ உங்க எல்லாருக்கும் தேவன் எப்படி இருப்பாராம், கேடகமா இருப்பார். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அவர் இருப்பார். அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது, நெருக்கப்படுகிற வேளையில கர்த்தருக்குள் தன்னை யார் யார் திடப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தேவன் கேடகமா இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே, மனிதராய் பிறந்த எல்லாருக்குமே பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஊழியம் செய்யறவர்களுக்கும் உண்டு, ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உண்டு. கர்த்தரை அறிந்தவர்களுக்கும் பாடுகள் உண்டு, கர்த்தரை அறியாதவர்களுக்கும் பாடுகள் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்துல யார் யாரெல்லாம் நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா, கேடகமா இருக்கிறார். 1 சாமுவேல் 30:6 வாசிங்க. 1 சாமுவேல் ஹல்லேலூயா. தாவீது என்ன செய்தானா, பயங்கரமான நெருக்கம். இவன் யுத்தத்துக்கு போயிட்டு வந்தான். அந்த நேரத்தில் சிக்லாங்கிற ஒரு இடத்துல இருக்கிறான். அந்த இடத்துல இருக்கும்போது எதிரிகள் அமலேக்கியர் இவனுடைய உடைமைகள் எல்லாத்தையும் என்ன செய்தாங்க, பிடிச்சு போயிட்டாங்க. அவனுடைய மனைவி, பிள்ளைகள், இவனோடு இருந்த 600 பேருடைய குடும்பங்களையும் என்ன செய்யறாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வீடையும் என்ன செய்யறாங்க, சுட்டரித்து சாம்பலாக்கி போட்டு போயிட்டாங்க. இவங்க வராங்க, யுத்தம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க, பார்த்தா என்னது இல்லை, வீடே இல்லை, எல்லாம் எரிக்கப்பட்டிருக்குது. மனைவி பிள்ளைகள் இல்லை, ஆடு மாடுகள் இல்லை, எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அந்த அமலேக்கியர். அதனால இவனோடு சேர்ந்த 600 பேர் தான் இவனுக்கு இருக்காங்க. இவனும் சவுல்னால் துரத்தப்பட்டு காடுகள்ல, வனாந்திரத்துல, கெபிகள்ல தான் இவன் ஒளிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்துல இவனோடு சேர்ந்தவர்கள் யாருன்னா, கடன் பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இவனுக்கு என்ன செய்றாங்க, துணையா இருந்தாங்க. 600 பேர் இருந்தாங்களாம். அந்த உடனே இவன் பார்த்தான். இப்போ என்ன செய்றாங்க, எல்லாருக்குமே ஒரே பெரிய ஷாக்கு. பார்த்த உடனே அவங்க என்ன செய்றாங்க,
இவனை நம்பி வந்து நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம், அதனால இவனை என்ன செய்யறோம், கல்லெறிஞ்சு கொன்றணும் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்தாங்க, திட்டமிட்டாங்க. இதை கேள்விப்பட்டவொடனே தாவீது என்ன செய்தான், எல்லா விதத்திலும் அவனுக்கு நெருக்கம், தன்னுடைய உடைமைகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செய்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி நேரத்தில் தன்னோடு இருந்தவர்களும் கூட இவனுக்கு எதிராக மாறிவிட்டாங்க. அந்த நெருக்கப்படுகிற அந்த நேரத்தில் அவன் என்ன செய்தான்னா, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் வரும்போது நம்ம மனிதர்களை தேடி ஓடாதபடி முதலாவது யாருடைய சமூகத்துக்கு வரணும், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ளும் போது தேவன் மற்ற காரியங்களை அவர் என்ன செய்வார், அவர் பார்த்துக் கொள்வார். அதனால நம்ம என்ன சூழ்நிலையிலும் நெருக்கப்படுகிற நேரங்களில், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற நேரத்தில் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளணும். மனுஷருடைய ஆலோசனை மனுஷருக்குள் இல்லை. ஒருவேளை நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு என்ன செய்வாங்க, ஆதரவா இருப்பாங்க, இல்லை நம்ம உடன் பிறந்தவங்க, இல்லை நம்ம சொந்தக்காரங்க ஆதரவா இருப்பார்கள் நம்பி அவங்கள நம்பி போகாம நம்ம யாரை நம்பி இருக்கணும், கர்த்தரை நம்பி கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரா, கேடகமா இருக்கிறார். இந்த சம்பவத்துல தாவீதுக்கு என்ன சொல்லிருக்கணும், அழகு கூட என்ன செய்யலாம், பலன் இல்லை, அந்த அளவுக்கு என்ன செய்தான், அவன் நெருக்கப்பட்டான். அந்த தாவீதின் மனுஷர் உடனே என்ன செய்தான்னா, முதலாவது கர்த்தர்களை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். ஆண்டவரே, நான் இந்த சேனையை நான் பின்தொடர்ந்து போலாமா, நீர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரான்னு கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு என்ன மறுமொழி கொடுக்குறாரு, நீ போ, நீ எல்லாத்தையும் செய்வா, மீட்டுக்கொள்வாய் அப்படின்னு சொன்ன உடனே இவன் தைரியமா நினைச்சுதான் இந்த இவனோடு இருந்த 600 பேரை மட்டும் கூற்று என்ன செய்யறான், போறான். போகும்போது அங்க ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆற்றை கடந்து என்ன செய்யல, நிறைய பேருக்கு போக முடியல. இவங்க என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இங்க வீட்டுல வந்தா வீட்டுல நெருக்கடி, ஒரு என்னதில்ல, ஒண்ணுமே ஆகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 200 பேர் என்ன செய்தாங்களாம், ரொம்ப டயர்டாகி சோர்ந்து போய் அந்த ஆற்றங்கரையில இருந்துட்டாங்க. வெறும் 400 பேர் மட்டும் ஆற்றை கடந்து அந்த அமலேக்கியரை முறியடிக்கிறதுக்காக போனாங்க. போய் அந்த அமலேக்கியரை முறியடித்து எல்லாவற்றையும் என்ன செய்தானா, இழந்தவைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அமலேக்கியர் ஒரு பலசாலிகள், அவங்க வந்து என்ன செய்தாங்க, யுத்த வீரர்கள். ஆனா அந்த தாவீது வந்து என்ன செய்தான், ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதான், இவன் கூட இருந்தது 600 பேர், அதுல இப்ப 400 பேர் தான் இவனோட என்ன செய்யிருக்காங்க, யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலையும் அவன் என்ன செய்தானா, போரிட்டு அந்த 400 பேரை கொண்டு தேவன் அவனுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். எல்லாரும் மீட்டு கொண்டான். அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய உடைமைகள் என்னென்னலாம் அவன் இழந்தானோ எல்லாவற்றையும் அவன் நினைச்சுதானா, மீட்டு கொண்டானா. காரணம் என்னன்னா, தேவன் அவனுக்கு நினைச்சாரு, கேடகமா இருந்தார். ஒரு பொருள் கூட, ஒரு உயிரினங்கள் கூட நினைச்சல அழிக்கப்படல. ஏன்னா தேவன் அவனுக்கு எப்படி இருந்தார், பாதுகாப்பா இருந்தார். காரணம் என்னன்னா, அவன் மனிதர்களை விட தேவனை நம்பி அதுல அவன் விசுவாசத்துல உறுதியோடு இருந்தபடினால அவன் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டான். அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது தேவனுடைய நாமம் நமக்கு எப்படி இருக்கு, கேடகமா இருக்கு. இதே தாவீது தான் இதுக்கு முன்னால வந்து என்ன செய்ச்சு, ஒரு யுத்தம் நடந்துச்சு. பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது கோலியாத்துங்கிறவன் வந்து என்ன செய்ய, எல்லாரையும் பயமுறுத்தினான். அப்படிப்பட்ட நேரத்துல கூட எல்லாருமே அந்த கோலியாத்துக்கு பயந்து என்ன செய்றாங்க, ஓடி ஒடிஞ்சுட்டாங்க. தாவீது அப்ப சின்ன பையன், அந்த ஆடு மேய்த்துட்டு இருந்தவன் தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வரான். வந்து அந்த நேரத்துல வந்து அவன் என்ன செய்தான்னா, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அந்த கோலியாத்தை என்ன செய்தான், முறியடிச்சான். அவன் அந்த கோலியாத்து வந்து பெரிய யுத்த வீரன், அவன் உயரமே 6 முழத்துக்கு மேல இருந்துன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்மளை விட என்ன செய்யிருப்பான், டபுள் மடங்கா இருந்திருப்பான் ஹைட்ல. அது அந்த அளவு பலசாலியான அந்த கோலியாத்தை பார்த்து சொல்றான், நீ வந்து என்ன செய்யறா, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்துல வர்றா, ஆனா நான் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் சொல்லி தேவனுடைய நாமத்தை கொண்டு அவன் என்ன செய்தான், கோலியாத்தை வீழ்த்தினான். இவன் கையில வெறும் கூழாங்கல் தான் இருந்துச்சு. ஒரு என்ன இருந்துச்சு, என்னது, உண்டிக்கோல், அதுவும் ஒரு கூழாங்கல், 5 கூழாங்கல் தான் இவன் கையில இருந்துச்சு. அதை வச்சு என்னதான், அதாவது ஆடு மேய்க்கும் போது ஏதாவது மிருகங்கள் இருந்தா விரட்டுறதுக்காக வச்சிருந்தேன். அந்த கல்லை எடுத்து என்ன செய்தான், கோலியாத்தை வீசும் போது ஒரே கல்லில் கோலியாத்தை என்ன செய்தான், மடிந்து போனான், மாய்ந்து போனான். அவனுடைய பட்டயத்தை எடுத்து என்ன செய்தான்னா, கோலியாத்துடைய தலையை வெட்டி எடுத்து கொண்டு வந்து சவுல்கிட்ட கொடுத்தானா. அப்ப இந்த நேரத்துல தேவன் தான் அவனுக்கு என்ன செய்தார், கேடகமா இருந்தார். ஏன்னா தேவனுடைய நாமத்தை சொல்லி அந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கு போனதுனால தேவன் அவனுக்கு கேடகமா இருந்து அவனை விடுவித்தார். அப்ப பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்ப யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து இருக்குமோ, நமக்கு எவ்வளவு விரோதிகள் வந்தாலும், எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், அந்த நேரத்துல ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்ம என்ன செய்வாராம், பாதுகாப்பாராம். அடுத்து முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்னா, கேடகமா தேவன் இருக்கிறார்னு பார்த்தோம். அடுத்து நம்ம தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். பலம் வேற, பலன் வேற. இதுல வந்து தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார்.
நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் என்ன செய்றார்? நமக்கு பலன் கொடுக்கிறார். இப்போ நம்ம ஒரு செடியை வச்சோன்னா செடி நமக்கு என்ன செய்யுது? ஒரு பூஞ்செடியை வச்சோன்னா அது நமக்கு பூத்து பலன் கொடுக்குது. அதே மாதிரி காய்கறி செடி வச்சோன்னா காய்கறிகள் காய்ச்சி நமக்கு என்ன செய்யுது? பலன் கொடுக்குது. பலன் கொடுக்கலாம் என்ன செய்வோம்? இதில் ஒரு பிரயோஜனம் இல்லை, வெட்டி தூர போட்டுலான்னு சொல்லுவோம். அதே போல தேவன் நமக்கு பலனாக இருக்கிறாருன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தேவன் என்ன செய்றாரு? பலன் கொடுக்கிறார். நன்மையானாலும் சரி தீமை செய்தாலும் சரி அதுக்கு ஏற்ற பலனை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறாரு. ஆபிரகாம் தேவனை விசுவாசியா இருந்ததுனால அதற்கேற்ற பலனை தேவன் அவனுக்கு கொடுத்தார். நடக்க முடியாத காரியத்தை தேவன் அவனுக்கு நடக்க செய்தார். 100 வயசுல அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவனை ஒரு செல்வச்சீமானாக ஆசீர்வதித்தார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வேதத்துல சொல்லியிருக்கு, ஒவ்வொருடைய கிரியைகளுக்கும் பலன் உண்டு. ரோமர் 2:6 வாசிங்க. ரோமர் 2 அதிகாரம் 6 வசனம். ரோமர் 2:6. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. யாரையும் தேவன் விட்டு வைக்க மாட்டாரு. யார் யார் நம்ம என்னென்ன கிரியை செய்யறோமோ என்னென்ன செய்யறோமோ அதுக்கேற்ற பலனை ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுப்பார். ஏன்னா தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதி செய்கிற தேவன். அதனால் நம்ம நன்மை செய்தால் நமக்கு மேன்மை, தீமை செய்தால் நமக்கு அந்த தீமையே தான் நிச்சயம் வரும். அதனால ஒவ்வொருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அடுத்த நீதிமானுக்கும் என்ன செய்யறோம்? பலன் உண்டு, துன்மார்க்கனுக்கும் பலன் உண்டுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. சங்கீதம் 58:11 வாசிங்க. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு பலன் உண்டு. மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. சும்மா கூட சொல்ல, மெய்யாய் உண்மையாகவே நீதிமானுக்கு பலன் உண்டு. அப்பொழுது நியாயம் தீர்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள், பூமியின் ஜனங்கள்லாம் அறிந்து கொள்வார்கள் சொல்லியிருக்குது. அதனால அந்த நீதிமானுக்கு பலன் உண்டுங்கிறத பார்க்கும்போது நோவாவை நம்ம எடுத்துக்கிடலாம். நோவாவுடைய காலத்துல அவன் காலத்துல வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா ஒரு நீதிமானாக காணப்பட்டான். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் மகா பெரிய பாவியா இருந்து தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தனால தேவன் அவர்களை அழிப்பதற்கு சித்தமா இருந்தார். அந்த நேரத்தில் நோவா மட்டும் நீதிமான இருந்ததுனால அவனுடைய குடும்பத்தை மட்டும் தேவன் பாதுகாத்தார். உலகம் முழுவதும் மழை பெய்து 40 நாள் மழை. அந்த மழையில என்ன செய்ச்சு? உலகமே அழிஞ்சு போச்சு. மலைகள் மூடுற அளவுக்கு உயரமா தண்ணி இருந்துச்சு, வெள்ளம் வந்துருந்துச்சு. ஆனா இவனுக்குள்ள தேவன் இவனுக்கு முதலாவதே சொல்லி இவன் அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கணும், இவன் நீதிமான், அதற்கேற்ற பலனை கொடுக்கணும் என்கிறதுக்காக அவர் ஒரு பேழையை சொன்னார், ஒரு கப்பலை கட்ட சொன்னாரு. அவன் ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு மழை இல்லாத நேரத்தில் அந்த கப்பலை கட்டி வச்சிருந்தான். மழை பெய்ய ஆரம்பிச்சு, வெள்ளம் வந்துச்சு, அந்த கப்பல் என்ன மிதக்க ஆரம்பிச்சு. அப்படி இருக்கும்போது எல்லா ஜனங்களும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும், எல்லா மனிதர்கள், மிருகங்கள், ஆடு மாடுகள், என்னென்ன ஜீவ ஜந்துக்கள் இருக்கோ, மரம் செடி கொடி எல்லாமே இருந்துச்சு இந்த வெள்ளத்துல அழிஞ்சு போச்சு. 40 நாள் மழைன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு 10 நாள் மழை பெஞ்சா நம்மளால தாங்க முடியல, ஊருக்குள்ளெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்துடுது. அப்போ 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சு, மேல இருந்து மழை பெய்து கீழே உள்ள ஊற்றுக்கண்கள்லாம் திறந்து கீழே இருந்தும் தண்ணி வருது. அதனால அதிகமான வெள்ளத்தினால எல்லா ஜனங்களும் என்ன செய்றாங்க? அழிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த பேழைக்குள் இருந்த நோவாவுடைய மனைவி, அவனுடைய 3 பிள்ளைகள், 3 மருமக்கள் மட்டும் என்ன செய்தாங்க? காக்கப்பட்டாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீதிமானுக்கு பலன் உண்டு. மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. ஏன்னா தேவன் நீதி செய்கிற தேவன். அந்த துன்மார்க்கரோட கூட இந்த நீதிமானையும் தேவன் அடிக்காதபடி அவர்கள் என்ன செய்தார்? பாதுகாத்தார். அதே மாதிரி நீதிமானுக்கு பலன் கொடுக்கிற தேவன் துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுக்கும் என்ன செய்றாராம்? பலன் கொடுக்கிறாராம். சங்கீதம் 91:8 வாசிங்க. சங்கீதம் 91:8. ஹல்லேலூயா. துன்மார்க்கமான காரியங்களை செய்யும் போது தேவன் துன்மார்க்கனுக்கு அதற்கேற்ற பலனை தேவன் என்ன கொடுக்கிறாரு. பைபிள்ல இருந்து உதாரணம் நம்ம பார்த்தோம்னா ஏரோது ராஜா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தான். அவன் என்ன செய்தான்? ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினான்னு சொல்லியிருக்குது. அதை பார்த்த உடனே ஜனங்களும் ராஜாங்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்க? இது மனுஷ சத்தம் இல்லை, இது தேவ சத்தம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். உடனே தேவன் என்ன செய்தாராம்? துன்மார்க்கமான இந்த காரியத்தை தேவன் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டார். உடனே என்ன செய்தாரு? கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தார்னு சொல்லியிருக்க. உடனே அவன் புழுத்து செத்து போனான்னு சொல்லியிருக்குது. இதே மாதிரி உரியானி ஒரு ராஜா, அதாவது பலி, அந்த காலத்துல பலி செலுத்துற பழக்கம் இருந்துச்சு. அதனால ஆசாரியர்கள் மட்டும்தான் அந்த பலியை செலுத்தணும். ஆசாரியர்கள் மட்டும்தான் தூபம் காட்டணும். ஆனா இந்த உரியா ராஜா என்ன செய்தான்? அவனுக்கு இருக்கிற அந்த பவர்ல அவன் என்ன செய்தான்? பலிபீடத்தில் நின்று தூபம் காட்டுறதுக்காக போனான். அப்போ அந்த ஆசாரியர்கள்லாம் எதிர்த்து சொல்றாங்க, தூபம் காட்டுறது உனக்குரிய வேலை இல்லை, அது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியருக்குள்ள வேலை, உரிய வேலை அப்படின்னு சொல்லும்போது உரியா கோபத்தில் என்ன செய்தான்? அவர்களை
கையை நீட்டின உடனே தேவன் உடனடியாக அவனுக்கு என்ன செய்தார்? குஷ்டரோகத்தை வரப்படினார். அப்போ அவன் நெற்றியில என்ன செய்ச்சு? குஷ்டரோகம் வந்த உடனே அவன் அந்த இடத்துல நிற்க முடியாதபடி அந்த இடத்தை விட்டு தேவாலயத்தை விட்டு துரத்தப்பட்டான். அப்போ இதே மாதிரி கர்த்தர் யார் யார் துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறாங்களோ எல்லாருக்கும் உடனடியாக என்ன செய்கிறாரு? பதில் கொடுக்கிறாரு. உடனடியாக அவர்களுக்கு என்ன செய்கிறார்? தண்டனை கொடுக்கிறாரு. அதனால நம்மகிட்ட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்துச்சு, நம்ம அதை விட்டு கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். தேவன் அளிக்கிற பலன் வந்து எப்படி இருக்கும்? இப்படி துன்மார்க்கருக்கு பயங்கரமான ஒரு பலனா இருக்கும். நேபுகாத்நேச்சாரை பற்றி தெரியும். அவன் வந்து என்ன செய்யறான்? பெருமை இருந்துச்சு. நான் கட்டின மகாபாபிலோன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்? மனுஷன்ல இருந்து தள்ளப்பட்டு ஒரு மிருகத்தை போல என்ன செய்தானா? வனாந்திரத்துல போய் புல்ல மேய்ஞ்சிட்டு இருந்தான்னு சொல்லியிருக்கு. ஒரு மாட்டை போல புல்ல மேய்ந்தான்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்குள்ள உணர்வு வர வரைக்கும் அவன் என்ன செய்தான்? வனாந்திரத்திலே ஒரு ராஜா கிடந்தான். அவனுக்கு ஆகாரம் கிடையாது, யாருமே அவனை தேடி போகல. ஆனா அவன் வந்து என்ன செய்தான்? உணர்ந்து மனம் திரும்பின உடனே அவனுடைய மந்திரிமார்கள்லாம் தேடி வந்து அவனை மறுபடியும் அந்த ராஜ்யத்துல நிலைநிறுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப இப்போ வந்து நம்ம இப்ப என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், மேட்டிமையான எண்ணங்கள், பெருமையான காரியங்கள், அகந்தையான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருந்தாலும் அதை நம்ம செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமா நடக்கும்போது தேவன் அந்த நன்மையான காரியத்துக்கு தேவன் நமக்கு பதில் செய்வார். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யும் போது அதற்கேற்ற பலனையும் தேவன் நமக்கு என்ன செய்வாராம்? உன் கையின் கிரியைகளுக்கு பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோமோ அந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதாவது பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தியாவான். அப்ப நம்முடைய வாயை வந்து நம்ம என்ன செய்யணும்? நாவை வந்து பாதுகாத்து கொள்ளணும். நாவு என்னது? பொல்லாத விஷம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கு, அடங்காதுன்னு சொல்லியிருக்குது. அதனால நம்ம வாயினால நாவினால எதை அறிக்கையிடுறோமோ அதுதான் கண்டிப்பா நமக்கு என்ன செய்யும்? வரும். நான் நல்லா இருப்பேன், நன்றாக இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன் நினைச்சேன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஐயோ எனக்கு இப்படி வந்துட்டு நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகள் இப்படி இருக்குது, அதனால என் பிள்ளை என் சொல்லு கேட்க மாட்டேங்க, என் பிள்ளை விளங்காது அப்படின்னு சொன்னா பிள்ளை விளங்காது. ஆனா பிள்ளை ஒருவேளை மோசமான பிள்ளையா இருந்தா கூட அந்த பிள்ளைய நீ நினைச்சு கூட சபிக்காம அந்த பிள்ளைக்காக நீ ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாக உன் பிள்ளைய நினைச்சுவாரு, மாற்றுவார். ஆனா அப்படி இல்லாம பிள்ளைகளுக்கு விரோதமா நம்ம பேசும்போது வாயின் பலனால் நம்ம நினைச்சு திருப்தி ஆகும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் உதடுகளுக்கு காவல் வையும், என் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளும் சொல்றாரு. அதுபோல நம்முடைய வாயின் பலனால் நம்ம திருப்தி ஆகணும்னா ஆசீர்வாதமான வார்த்தைகளை, தேவனை துதிக்கிற வார்த்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை, மற்றவர்களை நம்ம ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது நமக்கும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். தம்மை தேடுகிற யாவருக்கும் தேவன் நினைச்சு வரோம் பதிலளிப்பார். நீ எபிரேயர் 11:6 சொல்லியிருக்கு. எபிரேயர் 11:6 வாசிங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏன்னா தேவனிடத்தில் சேருகிற நாம் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரிடத்துல சேர்ந்து ஆண்டவர் தேடிதான் நம்ம இங்க வந்திருக்கோம். தேடுகிற உங்கள் யாவருக்கும் தேவன் நினைச்சுவாரு, பலன் கொடுப்பாரு. என்ன காரணத்துக்காக நீங்க வந்திருக்கிறீங்களோ உங்களுடைய மன வேண்டுதல்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு என்ன செய்வார்? கண்டிப்பாக தருவாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, தேவன் இதை செய்ய வல்லவர். என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, என் பிள்ளைகள் என்ன கவனிக்கல, என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, வியாதி இருக்கு, கடன் இருக்கு அப்படின்ட்டு நம்ம நினைச்சு நீங்க இன்னைக்கு அதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு நீங்க வந்திருப்பீங்கன்னா, ஆண்டவரை நீங்க விசுவாசத்தோடு தேடினீங்கன்னா தேவன் தேடுகிறவர்களுக்கு தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாஞ்சியை அவர் நிறைவேற்றி உங்களுக்கு பதில் தருவார். அப்படி விசுவாசிக்க வேண்டுமே தவிர அவிசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. முறுமுறுப்பான வார்த்தைகள் வரக்கூடாது. நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்ட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தாம நம்ம அவிசுவாசத்தோடு முறுமுறுத்தோம்னா தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியம். நம்ம எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. யோபை போல கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு அவர்ல நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கும்போது தேவன் நிச்சயமாக யோபை ரெண்டத்தனையாக உயர்த்தார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அதுபோல இன்னைக்கு நம்ம ஆண்டவர் தேடி வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் எந்தெந்த காரியத்துல உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கோ எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய சமூகம் இது தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிற இடம். இந்த இடத்துல நீங்க அவருடைய சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை ஊற்றி நீங்க ஜெபித்து அவிசுவாசத்தெல்லாம் விட்டு விசுவாசத்தோடு நீங்க போகும்போது உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் தேவன்
ஜெயமாக தேவன் மாற்றி தருவார். நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம். ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்குது. 2வது வருகை வரப்போகுது. ஏன்னா முதல் வருகை வந்து இயேசு கிறிஸ்து உலகத்தில் குழந்தையா பிறந்தாரு. இப்போ இனி வரப்போகும்போது அவர் குழந்தையா வர மாட்டாரு, ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக வரப்போறாரு. நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தேவன் பதில் கொடுக்கிற இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய கிரியைகளுக்கு, நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு என்பதை நாம் உணர்ந்து அறிந்து, எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இங்கே வந்திருக்கவங்க யாருமே எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் வசனத்தை கேட்குறோம், ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறோம். அதனால இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்பதை நாம் உணர்ந்து நற்கிரியைகளை செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்போது தேவன் ஆபிரகாம் எப்படி கேடகமாக பலனாய் இருந்து ஆசீர்வதித்தாரோ அது போல உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து தேவன் உயர்த்துவார். ஒருவேளை உங்கள் காரியங்களில் நடக்க முடியாத காரியங்கள், இது என்ற வாழ்க்கையில் நடக்குமா நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட நீங்கள் ஆபிரகாமை போல விசுவாசத்தால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் முடியாத காரியத்தையும் முடிய செய்து உங்களை தேவன் உயர்த்துவார். அதனால் நற்கிரியைகளை செய்து நன்மை செய்து நம்ம இந்த நாளிலே மேன்மை அடையும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த வேளையில் நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் நம்ம ஜெபிப்போம், நம்ம தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆபிரகாமை பார்த்து சொன்னீரே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். மகாபெரிய பலன். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். பலவீன நேரங்களில் நமக்கு பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில் நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஒருவேளை ஆபிரகாமை போல என்னால விசுவாசமா இருக்க முடியலன்னா கூட என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க ஏசப்பா, நான் உண்மை நம்புகிறேன் என்று சொல்லி நாம இந்த வேளையில ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கரத்தில் நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் சொல்றார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு சொல்றாரு. அதனால நன்மை செய்து ஆண்டோடைய சித்தத்தின்படி நம்ம வாழும்போது தேவன் நமக்கு நன்மையான மேன்மையான காரியங்களை தேவன் தருவார். நாம் இந்த வேளையில எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரம், இதுக்கு மேல் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு எந்த விதமான பிரயோஜனத்திற்கான வழிகள் எல்லாமே எனக்கு அடைக்கப்பட்டனால என் வாழ்க்கை இருட்டா போச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை உங்களுடைய சரீர பலவீனங்கள் உங்களுக்கு மற்றவங்கெல்லாம் சொல்றதை வச்சு நம்முடைய வாழ்க்கையின்மை இப்படிதான், கடைசி நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம், கடல்ல மாட்டிக்கிட்டோம், பிரச்சனை மாட்டிக்கிட்டோம். ஒரு சிலருக்கு இங்க இருக்கிற இடத்துல ஆதரவற்ற சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். எனக்கு வயசு இவ்வளவு ஆயிடுச்சு, நான் ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். இனிமேல் யார் எனக்கு ஆதரவு கொடுப்பார்? யார் என்னை தேற்றுவார்? யார் என் கண்ணீரை துடைப்பார்? யார் என் மீது அன்பு செலுத்துவார்? யார் 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 யார்? வேதம் சொல்லுகிறது, அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அவர்தான் எல்லாமே. நம்முடைய பலவீனமான நேரங்களில் உதவி செய்கிறவர். ஒருவேளை நீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறேன், உபயோகமற்று போய் இருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா நீங்க ஆண்டவரே நீங்க எனக்குள்ள பெருகணும். எல்லாரும் ஒரு இதயத்தை கை வச்சிருங்களேன், இயேசு எனக்குள்ள பெருகணும், இயேசு உங்களுக்குள்ள பெருகணும். நிச்சயமாகவே உடைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சரி செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் குயவன் போன்றவர், உங்களுடைய பாத்திரங்களை புதிதாக்க போகிறார். நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். ஜெப நேரத்தில் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. ஜெபம் முடிந்த பிறகு நான் வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லாருமே எழுந்திருந்து நாம் அப்படியே ஜெபிக்க போகிறோம். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து
உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைத்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைத்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. நீ போராடி கொண்டிருக்கிற ஒரு போராட்டத்திற்கு ஒரு விடுதலை உண்டு. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய சொந்த வாழ்க்கை பிரச்சனையை இன்று ஆண்டவர் தீர்த்து வைக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எதை நினைத்து இந்த இடத்திற்கு நீ வந்தாயோ, என்ன வேண்டும் என்று நினைத்து இந்த இடத்திற்கு வந்தாயோ, எனக்கு இயேசு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்திற்கு வந்தாயோ, நீ நம்பின காரியத்தை ஆண்டவர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். அவரே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமானவர். அவரே உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமானவர். நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க சரீரத்துல நிறைய பலவீனங்கள் இருக்கலாம், சொல்ல முடியாத பலவீனங்கள் இருக்கலாம். ஒரு சகோதரிக்கு முதுகு தண்டுல பயங்கரமான வலி இருக்கிறது, வயிற்றுல புண்ணு இருக்கலாம். ஒரு சகோதரன் தான் எழும்பி பேச முடியாம நடக்க முடியாத சூழ்நிலையில் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் மன உளைச்சல்ல இருக்கிறீங்க. சரீர வியாதியை காட்டிலும் மனசுல இருக்கிற உளைச்சல் மிக கடுமையானது. அது தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒரு இடத்துல நிம்மதியா உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படியே சிந்தனைகளை வேறு விதத்தில் கொண்டு செல்லும். இன்னைக்கு அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். யாருக்கெல்லாம் விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் உங்களுடைய வலது கரத்தை இப்போ உயர்த்திக்கிடுங்க. உங்கள் வலது கரத்தை ஆண்டவரை நோக்கி மேல் நோக்கி உயர்த்துங்க. நான் உங்களை கண் திறந்து பார்க்க போறதில்லை, யாரெல்லாம் கையை உயர்த்திருக்கான்னு பார்க்க போறதில்லை. ஆனா யாருடைய கரங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அந்த கரங்களை கர்த்தர் தொடுவார். அந்த கரங்களை கர்த்தர் தொடுவார். அந்த கரங்களின் வழியாக உங்களுடைய சரீரத்துக்குள் செல்லும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை உங்கள் நோய்களை குணமாக்கும், உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தரும், உங்கள் கண்ணீரை அது மாற்றும். அந்த கரங்களை உங்கள் கண்ணீரை துடைக்கும். எந்த இடத்துல சரீரத்துல வியாதி இருக்கோ அந்த இடத்துல நீங்க கை வச்சுக்கிடுங்க. ஒருவேளை பக்கத்துல உங்களுக்கு வியாதிஸ்தர்கள் இருப்பாங்கன்னா அவங்க மேல உங்களுடைய கைகளை வைங்க. தேவனுடைய வல்லமை உங்கள் ஒவ்வொரு மீதும் இறங்குறபடினாலே மரித்தவர்களை உயிரோடு எழுப்பிய தேவன், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பிய தேவன், சப்பானிகளை நடக்க வைத்த தேவன், ஊமைகளை பேச வைத்த தேவன், செவிடர்களை கேட்கும்படி செய்த தேவன், குருடர்களை பார்க்கும்படி செய்த தேவன் இன்று இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இப்பொழுது பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்த தேவன், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்த தேவன், பிரிந்திருந்த குடும்பங்களை சேர்த்து வைத்த தேவன், அனாதையாய் இருந்தவர்களுக்கு ஆதரவாய் இருந்த தேவன் இன்று உங்கள் மத்தியில் இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். சமாதானத்திற்கு பிரச்சனை இருக்கிற சாத்தானை உங்கள் காலின் கீழே நான் நசுக்கி போடுவேன் என்று
ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். இயேசு இந்த சிலுவையில மரித்ததே உங்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான். இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினதே உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான். இயேசு தன்னுடைய சரீரத்தை அடிக்கப்படுவதற்கு கொடுப்பதே உங்களுடைய எலும்புகள் நரம்புகள் எல்லாம் உயிர் பெற வேண்டும், பலனடைய வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசு கடைசி ஜீவனை விட்டதே நீங்கள் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு உனக்கு ஒரு விசேஷம் உண்டு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை உண்டு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டு. இன்னைக்கு உன் குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வரும். எங்க அப்பாவாகிய இயேசு உன் வீட்டுக்குள்ள வர்றதுனால உன் வீட்டுல எப்பவும் சந்தோஷம் இருக்க போகிறது. உங்க வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷம் இருக்க போகிறது. நிறைவான ஆவியானவர் உங்களுடைய வரப்போகிறார். இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களை திடப்படுத்த போகிறார். ஊமைகளை பேச வைத்த இயேசுவே, இந்த நேரத்தில் வாய் பேச முடியாமல் இருக்கிற சகோதரனை நீ தொடுவீராக. சப்பானிகளை நடக்க வைத்த இயேசுவே, நடக்க முடியாமல் இருக்கிற எலும்பு வலிகளோடு இருக்கிற ஆத்மாவை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, பிரச்சனைகளோடு இருக்கிற மக்களை இயேசுவே இந்த பிரச்சனைகளை தீர்த்து கண்ணீரை நீ துடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வேலை இல்லாமல் வந்திருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கான வாசலை திறந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பங்களிலே பிரிவினையாகி அனாதையை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எருசலேம் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரேன். நீர் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே அவர்களுக்கு அடைக்கலம், நீரே அவர்களுக்கு பலன். நீங்க அவங்ககிட்ட பெறுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தோடு செல்லட்டும், மகிழ்ச்சியோடு செல்லட்டும். நீங்களே உங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஜப குறிப்புகளில் வைக்கப்பட்ட எல்லா ஜப குறிப்புகளும் கர்த்தருடைய சமூகத்துக்கு பிரியமாயிருப்பதாக. கர்த்தருக்கு பதில் கொடுப்பதற்காக நன்றி. வந்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு புதிதாய் வந்திருக்கிற அம்மாமாரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஏலும் ஜெப வீட்டில் இப்பொழுது கர்ப்பவதியா இருக்கிற அருமையான சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இல்லாதவர்களுக்கும் கர்த்தர் அந்த நிறைவை கொடுப்பதற்காக சோதரம். ஆண்டவரே, தங்களுடைய மகனுக்கு நடக்க வேண்டிய காரியம் நடக்காம இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்க உங்களை போன்ற எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நிறைவானவர். முடியாததெல்லாம் சாத்தியமாகும், முடியாததெல்லாம் சாத்தியமாகும், முடியாததெல்லாம் சாத்தியமாகும். கைகளை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. முடியாததெல்லாம் சாத்தியமாக போகிறது. உன் வாழ்க்கையில எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சியோ, எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சியோ, அது எல்லாமே இப்பொழுது சாத்தியமாகிறது, சாத்தியமாகிறது, சாத்தியமாகிறது. இயேசுவே அதை சாத்தியப்படுத்துவார். இயேசுதான் அதை சாத்தியப்படுத்துவார். இது மனுஷனால முடியாதது, எந்த மனுஷனாலும் முடியாது, எந்த பெரிய வல்லமைப்படுத்துவனாலும் முடியாது, எப்பேற்பட்ட ஒரு பெரிய செல்வாக்குள்ளவர்களால் முடியாது, எப்பேற்பட்ட ஒரு ஆதரத்தால் முடியாது. ஆளுகை செய்கிற இயேசுவால் முடியும், இயேசுவால் முடியும், இயேசுவால் முடியும். இயேசு உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்னும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே என் வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. எல்லாரும் பக்கத்துல கையில பிடிச்சு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்களேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.